பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன், நான் உன்னை புடமிட்டிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. புடமிடுதல் அப்படின்னு என்ன வச்சிங்களேன், ஒரு பொண்ணை சுத்தமா மாத்துறது, அதாவது ஒரு பொண்ணை சுத்தம் செய்யறது தான் புடமிடுதல் சொல்லுவாங்க. அது போல நம்ம வாழ்க்கையை கூட ஆண்டவர் சுத்தம் செய்யறேன்னு சொல்றாரு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு புடமிட்டு அவருடைய பிள்ளையா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நிச்சயமா நம்மளை ஏசப்பா தெரிந்து கொண்டு தான் இருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க ஏசப்பாவை தேடுறீங்க தானே, யாருக்கும் தெரியாம நீங்க ஏசப்பாவை தேடுறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, பைபிள் படிக்கிறீங்க. ஒருவேளை சர்ச்சுக்கு போக முடியலனா கூட நீங்க ரகசியமா பிரேயர் பண்றீங்க, ரகசியமா பைபிள் படிக்கிறீங்க. பாத்தீங்களா, நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளைய இன்னைக்குமோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நீங்க ஏசப்பாவை தேடக்கூடாது சொல்லி நிறைய தடைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அது மீறி நீங்க ஏசப்பாவை தேடுறீங்க. பாத்தீங்களா, ஏசப்பா உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்காரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அந்த பிள்ளைகள் தான் நீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. நீங்களே நினைச்சு பார்க்க முடியுது அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாருங்க. உங்களை சுத்தி இருக்க எல்லா தடைகள், போராட்டங்கள் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. விசுவாசத்தோட இருங்க. நீங்க எழும்பி பிரகாசிக்க போற நாள் வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கை வசனங்களுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.